தமிழகத்தில் சிங்கப்பெண் காவல்துறையினர் ரீல்ஸ் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை மட்டுமே செய்து வருகின்றனர். கோவை உக்கடம் பகுதியில் மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் நிறுவனத் தலைவர் கோவை இல்முதீன் பரபரப்பு பேட்டி. கோவை மாவட்டம் உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இக்கட்சியின் நிறுவனத் தலைவர் கோவை இல்முதீன் இன்றைய அரசியல் நிலை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: கடந்த 45 நாட்களுக்கு முன்னர் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வகையில் மனிதநேய ஜனநாயக நீதி கட்சி என்ற அமைப்பை உருவாக்கினோம். இதனைத் தொடர்ந்து இன்று கோவையில் மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், திமுக தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு அக்கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் எங்களை ஈர்த்துள்ளது. எனவே திமுக தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம். இனி நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தல், 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து பொதுமக்களை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள தாவேகா தலைமையிலான அரசு தமிழகத்தில் முதற்கட்டமாக 717 மதுக்கடைகளை மூடியுள்ளது. அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், அடுத்த கட்டமாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இந்த தாவேகா அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இழுக்கு என்பது தாவேகா நிர்வாகிகளால் தான் நடைபெறுகின்றது. ஆனால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறி வருகின்றதாக குற்றம் சாட்டினார். பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, சிங்கப்பெண்கள் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் காவலர்களும் பலர் ரீல்ஸ் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதுவா பெண்களுக்கான சுதந்திரம்? இதுவா சிங்கப்பெண் காவல்துறையினர் பணி? எனவே தடுப்புகளற்ற துறையாகவும், கேள்வி எழுப்ப திணறியற்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் அப்பாஸ், மாநில செயலாளர் ஹக்கீம், மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அன்வர் அகமத், மாநில சிறுபான்மை அணி செயலாளர் இஸ்மாயில் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் மாநில தலைவர் கோவை இல்முதீன் கடந்த மே மாதம் 21ஆம் தேதி கோவையை தலைமையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கட்சியின் முதல் மாவட்ட அலுவலக சிறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனிதநேய ஜனநாயக நீதி கட்சி கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும், முன்னாள் துணை முதல்வராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து நமது கட்சியினுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கினோம். மேலும் இது சார்ந்து வரக்கூடிய அனைத்து அரசியல் நிகழ்வுகளிலும் மற்றும் மாநகராட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தல் களங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக இருந்து மீண்டும் தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சியை பிடிக்க, மீண்டும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத வகையில் ஒரு துரிதமான ஆட்சி நடைபெறும் வண்ணம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்திட வேண்டும் என்று பல கோடி மக்களில் ஒருவனாகவும் மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் நிறுவன தலைவராகவும் இருந்து எங்களது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டும்தான் நடந்துட்டு. அதாவது எந்த இடத்துல எந்த சமயத்தை திரும்பி பார்த்தாலும், இன்னைக்கு எந்த பேப்பரை எந்த பக்கத்துல புரட்டி பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய முதல் செய்தி பாலியல் வன்கொடுமை. சின்னஞ்சிறு 4 வயசு பெண்களிலிருந்து 60 வயசு மூதாட்டிகள் வரை ஈவு இரக்கமில்லாமல் பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை நீங்க பார்க்கிறோம். இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பை முழுவதுமாக கையில் வைத்திருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அன்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வாக்குறுதி, பெண்களை தொட்டா சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பெண்களை தொடுவது யார் என்று தொலாவி பார்த்தால் வட்டம், மாவட்டம், ஒன்றியம் அனைத்தும் தாவேகா நிர்வாகிகள் மட்டுமே தவிர வேறு யாரும் இல்லை.